மத்திய அரசுடன் ஒத்துழைத்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி என தாம்பரத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேச்சு. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் பாஜக நைனா நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். 3ஆம் நாள் பயணமாக தாம்பரம் சண்முகம் சாலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கலந்து கொண்டார். அப்போது அதிமுக கொடியுடன் அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா ஆகியோர் பிரச்சார வாகனத்தில் ஏறி பேசினர். அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேசும்போது, பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள், வயதானவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாகவும், அதேபோல் தற்கொலை அதிகரித்துள்ளது, போதைப்பொருள் சர்வசாதாரணமாக கிடைக்கின்றது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறிய அவர், கரூரில் தாவேக்கு கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானதற்கு தமிழக அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றார். சினிமாக்காரனோ நடிகனோ இல்லை, ஆனால் மக்கள் ஆதரவு தருகிறார்கள், ஆட்சி மாற்றப்பட வேண்டும், மத்திய அரசுடன் ஒத்துழைத்த முதலமைச்சர் எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி என கூறினார். மூன்றாவது முறையாக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடிஜி அவருடைய பெருமைகளை எல்லாம் இங்கே சிறப்பாக எடுத்துரைக்க வருகிறார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு வருகின்ற 2026 தேர்தலில் நம்முடைய கூட்டணி சிறப்பாக வெற்றிகளை பெற்று ஆட்சியை பிடிக்க அத்தனை பேரும் சகோதரர் இருக்க வேண்டும் என்று கேட்டு நம்முடைய தாம்பரம் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற மாநில பிஜேபி தலைவர் அருண் நைனா நாகேந்திரன் அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கிறோம். மோடிஜி அவர்களுடைய நல்லாசியோடு கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர், நாளைய முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடி அவருடைய நல்வாழ்த்துக்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான பரப்புரை நிகழ்ச்சியில 3வது நிகழ்ச்சியாக இங்கே வருகை தந்து கலந்து கொண்டு எழுச்சி பேருரை ஆற்றவிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், நமது மரியாதைக்கு மதிப்பிற்கும் உரிய அருமையண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டு நாம் பெறப்போகக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியினை எடுத்து கூறுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு பெரியவர்களே, நாட்டு மக்கள் அனைவரும் இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பப்படும் என்கின்ற எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு நேரக்கூடாத இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், இடுக்கண்கள் வரும் என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே இந்த 4.5 ஆண்டு காலம் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே வரைதலிருக்கக்கூடியவர்களை நாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம், குடியானவர் அண்ணன் எடப்பாடியானவர்களை கோட்டைக்கு அனுப்புவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கூட்டனுடைய அனைத்து பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலே தான் திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் திருமலையாவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய புண்ணிய பூமி. இது அருள் பாலிக்கின்ற இடம். மதுராந்தகம் ஏரியில் ஏரி காத்த ராமர் அருள் பாலிக்கின்ற இடம். நீர்நிலைகளை இந்த நிகழ்வில் சிறப்பான முறையில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த கூட்டத்தை பார்த்தால் எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தோன்றுகிறது. இது சாதாரண கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, இது எல்லாம் தானாக கூடிய கூட்டம் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் திகழ்கிறது. இது தேர்தலுக்கான அச்சாரமாக இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கூடியிருக்கிற கூட்டம்தான் இந்த கண்முன்னே பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். அதற்குத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அன்பை பெற்றவர், புரட்சித் தலைவருடைய அன்பை பெற்றவர், புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய ஆட்சியும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக ஆட்சியாக மாறி மாண்புமிகு நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களுமாக சேர்ந்து ஏற்பாடு பண்ணிய கூட்டம்தான் இந்த கூட்டணி. இந்த கூட்டணி நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரமாக விளங்கப் போகிறது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம், இது செங்கல்பட்டு மாவட்டம் என்று சொன்னால் நீர்நிலைகளில் செங்கல் நீர் பூக்களால் நிறைந்திருந்ததால் இது செங்கல் நீர்பட்டு என்ற பெயர் உருவாக்கி பின்னாளில் மருவி செங்கல்பட்டாக மாறியது என்பது இந்த வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது வரலாறு திராவிட மாடல் ஆட்சியை திரும்ப எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரப்போகிறது. இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பாதாள சாக்கடை பணிகளை ஒழுங்காக செய்யாதால் இங்கே தெருக்களில் கழிவு நீர் தேங்கி நிற்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. நீர்நிலைகளில் பூக்களுக்கு பதிலாக குப்பைகளும் மிதக்குது. பல்லாவரம் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 3 பேர் அப்பாவி பேர் இறந்து போயிருக்கிறார்கள். திமுக அமைச்சர் வந்து ஃபுட் பாய்சன், அதே மாதிரி தான் குடிநீர் எந்த பிரச்சனை இல்லைன்னு மக்கள் மேலே பழிய போட்டாங்க. அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனோ துணை முதலமைச்சர் உதயசூரியன் அவர்களோ பிறந்தநாள் விழாவை தான் சிறப்பாக கொண்டாடுகிறார்களே தவிர தமிழக மக்களுக்காக எந்த நிகழ்வும் இங்கே இல்லை. அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை தாம்பரம் மாநகராட்சியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராய 65 பேர் இறந்து போனார்கள். கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கரூருக்கு மட்டும் ஏன் போகின்றன என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள், இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு இரவோடு இரவாக முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்தார்கள். இரவோடு இரவாக வந்து எல்லா பாடிகளையும் 41 உடல்களையும் உடனடியாக அவர்கள் பரிசோதனை செய்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியது ஏன் என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தமிழக பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குறைகளெல்லாம் பார்த்தீங்களா, இந்த ஆட்சியில் எங்கெடுத்தாலும் லஞ்சம் ஊழல், எங்கெடுத்தாலும் லஞ்ச லாவணியங்கள், சாதாரண பொதுமக்கள் எதையும் வாங்க முடியவில்லை. இன்றைக்கி தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு சூழ்நிலையிலும் இன்றைக்கி விலைவாசி ஒரு விண்ணை முட்டுகின்ற விலைவாசியாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். தமிழகம் வளர்ச்சியடைந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது தெரியுமா? பாலியல் வன்கொடுமையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்றைக்கி 52% அதிகமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 19% அதிகமாகி கொண்டிருக்கிறது. போக்சோ குற்றங்கள் 389% இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வயதானவருடைய கொலைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சூசைடினுடைய தலைநகரமாக சென்னை தான் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இங்கே சூசைடு அதிகமாக பண்ணுறாங்க. காரணம், போதைப் பொருட்கள் அதிகமாகி கொண்டே போகிறது. போதைப் பொருட்கள் அதிகமாகி போகிறதுனால் எல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் அதிலே பல படுகொலைகள் நடைபெறுகிறது. இவ்வளவுக்கும் காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால்தான். 41 பேர் கரூரிலே உயிரிழந்தார்களே, யார் காரணம்? எதற்கு? தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும்.
எதிர்கட்சிகள் எங்கு கூட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் எங்கு போனாலும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு மட்டும் குறுகிய இடங்களை தருகிறார்கள். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு யார் காரணம்? அவர்கள் கேட்ட இடத்தில், கரூரிலே அந்த ரவுண்டானா இடத்தில் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது. அது மட்டுமல்ல, அங்கே லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது. அங்கே பேசும்போதே செருப்ப கலத்தை வீசியிருக்கிறார்கள். எல்லோரும் சாக்கடையிலே விழுந்து செத்தவர்கள் பல பேர்கள், வயதானவர்கள், கீழே விழுந்து மிதிப்பட்டவர்கள், இறந்து போனவர்கள் ஏராளம் ஏராளம். இதையெல்லாம் இன்னைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் மட்டும் 65 பேர் இறந்து போனார்கள். ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, நம்ம முதலமைச்சர் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயாச்சுன்னா அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்க முதலமைச்சர் நிதியிலிருந்து. ஆனால் சாராயம் குடிச்சு, அதுலேயும் கள்ள சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே மக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொண்டு, எல்லோரும் ஜனநாயக கூட்டணியில் வருகின்றிருக்க அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வருகின்ற தேர்தலில் இவருக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும். இன்றைக்கு மக்கள் போகின்ற இடங்கள்லாம் எங்களுக்கு ஆரவாரமாக வரவேற்பு கொடுக்கிறார்கள். காரணம், நம்மள ஒன்று சினிமா நடிகர்கள் கிடையாது, மிக சிறந்த பேச்சாளர்களும் கிடையாது என்று சொன்னாலும் இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் எல்லா மக்களும் இன்னைக்கு நம்மளை வரவேற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்களா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மருத்துவமனையை திறந்து வைப்பாங்க, மருந்து இருக்காது. ஆனால் எல்லாம் சுத்தமாக ஆக்குவோன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ குப்பை தொட்டியை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு குப்பைகளும் இருந்தால் மனிதன் எப்படி சுகாதாரமாக வாழ முடியும்? ஆனால் இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மத்திய அரசுடைய துணை இருந்தால்தான் செய்ய முடியும். மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இருந்தால் செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் உணர்ந்தவர், நமது எடப்பாடி அவர்களும் என்னை உணர்ந்தார்கள். கடந்த 4 ஆண்டு காலம் மத்திய அரசோடு நல்ல ஒரு ஆட்சியை தந்தவது நமது இபிஎஸ் அவர்கள். தொடர்ந்து அவருடைய தலைமையிலே தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும், திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகியிருக்கிறது. எந்த திட்டமும் வரல அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்முடைய மத்திய அரசு இந்த மாவட்டத்திற்கு மட்டுமே, செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாற்றின் குறுக்கே 4 வழி சாலை தந்தது மத்திய அரசு. ஆனால் அதெல்லாம் மறுக்கிறார்கள் இன்றைக்கு. அதே மாதிரி 571 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு 124 கிலோமீட்டர் நீளத்தை உள்ளடக்கிய திருப்பதி திருத்தணை சென்னை சாலை இன்றைக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. சுமார் 295 கோடி ரூபாய் செலவில் 33 கிலோமீட்டர் உள்ளடக்கிய சென்னை தடா சாலை திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது. 600 கோடி ரூபாய் திட்ட செலவுடன் 30 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சென்னை எண்ணூர் துறைமுக இணைப்பு சாலை, இது போன்ற திட்டங்களை வழங்கியது மத்திய அரசு. அமிர்த பாரத திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை புதுப்பிக்க 22 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசு நிதி ஒதுக்கிறது. அவ்வளவு ஏன், இன்றைக்கு மாமல்லபுரத்திற்கு சீன அதிபரையே கூட்டிட்டு வந்து நமது மாவட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை வளர்ச்சி அடைவதற்கு இதுபோன்ற அதிமுக தலைவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையும் உருவாக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இதே மாவட்டத்தில் உருவாவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நாம் இன்றிலிருந்து சபதம் ஏற்போம். மது பழக்க வழக்கங்களை தமிழ்நாட்டில் பரவவிடுகின்ற திமுகவிற்கும் போதைப் பொருட்களை வழங்க இருக்கின்ற திமுகவிற்கும் ஆட்சிக்கு இறுதி கற்ற வகையில் முடிவு கற்ற வகையில் நாம் அனைவரும் இன்றிலிருந்து ஒன்றுபட்டு பாடுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கிற ஆட்சியாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தலைவர்கள்
இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.